இங்கே தான் உட்காந்துருக்காளா? எங்கெல்லாம் போய் தேடின்னு வரேன் நான். ஹலோ மேடம், என்ன காதை கேட்க மாட்டேது இவளுக்கு? ஏண்டி மகா, நம்ம என்னமோ நினச்சி இங்கே விருந்து சாப்பிடலான்னு வந்தோம். கடைசியில் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாமே. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருக்குது. இவன் என்ன தனியாக பேசினேக்கா? ஒரு மென்டல் ஆயிட்டாலோ? ஏடி மகா, என்னடி இது இவன் நேரம் கூப்பிட்றவன் காதலை கேட்கவே இல்லையா? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? கொஞ்ச நேரம் தனியே விட மாட்டியே, இங்கே இருந்தாலும் தேடி வந்துரு. ஓ, தனியாக உட்காந்து அப்படி மேடம் என்ன யோசிக்கிறீங்க? எப்பவுமே ஃபோனும் கையமாக தானே இருப்பேன். ஃபோன் பேசினே இருப்பேன், இல்லை ஃபோன் ஒன்று இருப்பேன். இப்போ ஃபோனும் காணா ஒன்றும் காணா. இங்கே தனியாக உட்காந்து என்ன பண்ணிருக்கா? ஐயோ, நான் எதுனா பண்ணின்னு போகிறேன். இப்போ உனக்கு என்னடி வேணும்? அப்போ நீ இப்போ பசங்க கூட விளையாடு போ. யாரு சதீஷும் சஞ்சு கூட போய் விளையாட சொல்றியா? அதுங்க மண்ணு வச்சு சொப்பு சாமான் விளையாடின்னு இருக்குங்க. அதுங்க கூட போய் என்ன விளையாட சொல்ற? சின்ன வயசுல விளையாடுறதுன்னா போய் விளையாடு. மண்ணு வச்சு சாப்பாடு செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் விளையாடினா கூட பரவாயில்ல. அதை வேற சாப்பிட சொல்லி உசுரை வாங்குதுங்க. அதான் ஓடியே வந்துட்டாங்க இருந்து. நல்லா டேஸ்டா இருக்கும்டி, சாப்பிட வேண்டியது தானே. அதான் சாப்பிட்றதுக்கு அங்கே ஆள் இல்லையா, உன்னை கூட்டின்னு போலான்னு வந்தேன். வா, அங்கே வடை பாயசம் தொடர்புலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஆள் பத்தலன்னு உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஏந்திரு. வேணாம்மா, எனக்கு வடையா வேணாம், பாயசமா வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. எடி, அம்மாவும் சித்தி என்ன பண்றாங்க? சித்திலாம் இப்போ சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு பரிமாறி இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டியா? அவங்க என்ன பேசுறாங்க? நான் எதுக்கு கேட்கணும்னா, லூசுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கேன். இப்போ லூசு கீசு சொன்னேன்னு வச்சு பல்லெல்லாம் தட்டி கையில் கொடுத்துருவேன். இதை எப்படி நான் என் வாயால் இவகிட்ட சொல்லுவேன்? எதுவுமே தெரியாத மக்கு மாதிரி இருக்கு போயிருது. இங்க என்ன நான் பேசினிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடி நடக்குது? விருந்துக்கு வந்தோம், இப்போ கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு போக போகிறோம். வேற என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் என் வாயாலேயே சொல்லணும்னு எதிர்பார்க்குறா போல இருக்கு இவ. சரி, இவ்வளோக்கா தெரிய வரல, இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அதை விடு. உள்ள என்னோட ஃபோன் சார்ஜ் போட்டுக்கோங்க, எடுத்துன்னு வா. ஓஹோ, ஃபோனில் சார்ஜ் இல்லையா? அதான் மேடம் வந்து இங்கே உட்காந்துக்கிங்களா ஃபோன் நோண்டாம? அதெல்லாம் பார்த்தா ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்களே. பொடி சார்ஜ்லேருந்து எடுத்துன்னு வாடி. சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. அதனால தான் சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இயற்கை காற்று வாங்கி கிளாஸ் விட்டு வந்தேன். இப்போ ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கும் பார். ஓடு எடுத்துன்னு வா. அந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. நான் ரொம்ப ஃபோனை நோண்டினியாக தான் இருப்பியா? உன் ஃபோனுக்கு மட்டும் வாயிருந்து வச்சுக்கேன், அழுவும் அப்படியே. தலை, உங்க ஆளுங்க உட்காந்துக்காங்க பாருங்க. டேய், நீ வர கம்மனிடா. என்ன தலை, கிடைக்கிற சான்ஸ் எப்படி மிஸ் பண்றீங்க? என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? உங்க ஆளுங்க உட்காந்துருக்க பேச வேண்டியதுதானே? இப்பெல்லாம் பேசக்கூடாது, போனி. ஆமா சார், ஃபோன்ல மட்டும் தான் பேசுவாரு, நேர்ல பேச மாட்டாரு. ஏய் வாணி, சுமாரு பாருங்க, பொம்பளை பசங்களாம் உங்களை கலாய்க்கிறாங்க. இது மாதிரி நான் பேசுறது எங்கள் அப்பா பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அடி பின்னி எடுத்துருவாரு. பொம்பளை பசங்க கிட்ட பேசக்கூடாது சொல்லியிருக்காரு. வா, நம்ம போகலாம். நானே எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இவ்வளவு பெருசா வந்துட்டு நீங்க போய் உங்க அப்பாக்கெல்லாம் பயப்படுறீங்களா? நீ பயப்பட மாட்டப்பா, நீ தைரியசாலி. உன்ன மாதிரிலாம் நான் கிடையாது. போத்தல வேஸ்ட் தலை நீ. உங்க இடத்துல நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஒரு டூயட்டே பாடிடுவேன். வயசுக்கு தகுந்த மாதிரியே பேசுகிறாங்க. சரி, நீ டூயட் பாடுவ. அப்புறமா நம்ம கோயிலுக்கு போகலாம், வா. மோனிகா, மோனிகா, லவ் யூ மோனிகா. அப்படிலாம் பாடுறதுக்கு தெரியல இருக்கு. என்ன பண்றது? என்ன கோயிலுக்கு போறீங்க? ஆமாம், பசங்களாம் அங்கே தான் இருக்காங்க. கொஞ்சம் வேலை இருக்கா, வர சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் மாட்டுறதுக்கு. அப்போ இந்த ஊர் திருவிழாவே உங்க தலைமையில தான் நடக்குது போல இருக்கே. பசங்க தான் சேர்ந்து நடத்துகிறாங்க, அதை கூப்பிட்ருக்காங்க. நீங்களாம் வருவீங்களா திருவிழாக்கு? இல்லை ஊருக்கு கிளம்புறீங்களா? நாங்க முக்கியமா வந்ததே திருவிழா பார்க்கறதுக்கு தான். திருவிழா பார்த்துட்டு காலையில தான் போவோம். ஓ, அப்படியா? பார்வையிலே ரெண்டு பேரும் பேசுறாங்க. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல்வேண்டுமா. கடைசியில இந்த மாதிரி ஆயிப்போச்சே என் நிலைமை. எல்லாரும் பேசி கல்யாணமே பண்ணி வைக்க போறாங்க. இன்னும் கண்ணிலே பேசினிருக்காங்க. 90s கிட் போல இருக்கவங்களாம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க, வெளி காட்டாம. சரி வனி, நான் போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. ஏக்கா, நீங்களும் வாங்க கோயிலுக்கு. டேய், இப்போ நாங்க வந்து என்ன பண்றது? நாங்களாம் அம்மா கூட வரோம் செங்கல்மா. ஜோ, இப்போ நாங்க தான் மைக் செட்லாம் கட்ட போறோம்ல, ஒரு பாட்டு கூத்தம் ஜாலியா இருக்கும். வாங்க அங்க போய் டான்ஸ் எல்லாம் பாட்டு போட்டு. இது மாரியம்மா மாரியம்மா அந்த பாட்டு தானே போடுவாங்க, அதுக்கு போய் டான்ஸ் ஆட போறீங்க? ஆமா, எந்த பாட்டு போடுறோம் நாங்க டான்ஸ் ஆடுவேன். போ போ ஆடு போ. நீயே வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம். ஐயோ, நானா உன்னமே சின்ன குழந்தையடா. ஏன் சின்ன குழந்தைங்க மட்டும் தான் டான்ஸ் ஆடணுமா? யாருக்கு டான்ஸ் ஆடணும்னு விருப்பம் இருக்கு, எல்லாருமே ஆடலாம். அம்மா, நானா வரல, நீ போ. சஞ்சு கூட்டு தான் வந்திருப்பா. அவ இப்பதான் சூப்பு சாமான் வச்சு மண்ணு வச்சு விளையாடின்னு இருக்கா. அதுல பிஸியா இருக்கா, அதனால வர மாட்டேங்கிறா. சரி வாங்க தலை, நம்ம போலாம். டேய், தலைன்னு கூப்பிடாதடா, மாமான்னு கூப்பிடுறோம். மாமான் கூப்பிடுறதுலாம் ஓல்டு ஃபேஷன், தலைதான் இப்போ கெத்து. சரி, பொறுமையா அம்மாலாம் கூப்பிட்டு வந்து சேருங்க. வரும்போது பாய் வச்சு தலை கண்ணு எடுத்துருவாங்க. நைட்டுக்கு கூத்து வேற இருக்குது, நாங்கள் பட்டுனே பார்க்கலாம். டேய், கூத்து பார்க்கறதுக்கு எதுக்குடா பாய் வச்சு தலை காணிலாம் உனக்கு? தலை, கூத்து நல்லா இருந்தா பார்க்கலாம். போர் அடிச்சு என்ன பண்றது? அப்படியே பட்டு தூங்க வேண்டியதுதான். அதுக்கு தான் முன்னேற்பாடோட எல்லாத்தையும் எடுத்துன்னு போனோம். சதீஷ் தூங்கத்துக்கு தான் போறான் போல இருக்குங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வந்து சேருங்க. ஆமா, சீக்கிரமா வந்தீங்கன்னா அங்கே பிரசாதம் தருவாங்க. ஓ, அங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நைட்டுக்கு முடிச்சிடலான்னு பாக்குறீங்க? உங்க வீட்டுல சாப்பாடு போட மாட்டீங்க? நான் அப்படி சொல்ல வரல. கோயில் பிரசாதம் நல்லா இருக்குல்ல, புளி சாதம், சக்கரை பொங்கல் அதெல்லாம் தருவாங்க.
ஈவினிங் 6 மணிக்கு மேலே சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி தீபாரத்தனை கொடுக்குறாங்களா, அப்போ பிரசாதம் கொடுப்பாங்க, சுண்டல்லாம் தருவாங்க. அதான் சொன்னேன். அப்போ சார் வந்து அங்கே கோயிலுக்கு வேலை செய்யறதுக்கு போலடி சுண்டல் புளி சாதம் சக்கரை பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் போறாரு போல இருக்கு. சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுவும் ஒரு காரணம் தான். வேலை செஞ்சுட்டு அங்கே டயர்டாக அது அந்த பிரசாதத்தில் வாங்கி சாப்பிடும் போது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? டேஸ்டா இருக்குமா? நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்டா. அப்ப எல்லாத்தையும் 2 பிளேட் வாங்கிட வேண்டியதான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? என்ன எங்க அம்மா சமைச்சு கொடுக்குறது நல்லா இருக்கு தானே சாப்பிட்டுன்னு இருக்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்றேன். ஜோ பெரியம்மா என்ன செஞ்சாங்க? இட்லி தோசை பூரி பொங்கல் பிரியாணி அது இதெல்லாம் செஞ்சு தராங்க. இந்த மாதிரி சக்கரை பொங்கல் கோயிலில் தராங்க. அந்த மாதிரி புளி சாதம் சுண்டெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களா? சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் செஞ்சு தருவாங்க வீட்டில். அதான் சொல்றேன் நானு. போங்க போங்க, பிரசாதம் காலையில் ஏற போகுது. போங்க போங்க சீக்கிரமா போங்க. போய் லைன் நில்லுங்க. வாத்தர நம்ம போய் லைன் நிற்கலாம். டேய் வாணி தான் கிண்டல் பண்ணுறான்னா, இவன் வேற 6 மணிக்கு மேலே தான் தருவாங்க தீபாரத்தெல்லாம் காமிச்சிட்டு. இப்போல்லாம் பொண்ணு வச்சுக்க ஒரு தேங்காய் சில்லு கூட தர மாட்டாங்க. சரி முன்னாடியே போய் இடம் பிடிச்சி வைக்கலாம் வாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம். பாய். பை பை. ஏக்கா மாமா பார்த்தனே இருக்காத, கண்ணு பட்டு போகுது. சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேருங்க. இவன் ஒருத்தப்படா. டேய் நடடா. ஏன் தல உங்க ஆளு உங்களையே பாக்குது. டேய் திரும்பி பார்க்காம எப்படிடா சொல்ற? எல்லாம் ஒரு கணிப்பு தான். ஐயோ இவனை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. போடா. தலைக்கு வெட்டத்தை பத்தியா? ஏண்டி மகா இப்பெல்லாம் வந்து அருண் பேசுறதுல ஒரு மாற்றமா இருக்கு. ரொம்ப மரியாதையா பேசுறான். ஏண்டி அவன் எப்பயுமே எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தாண்டி பேசுவான். எனக்கு நம்ம டிஃப்ரெண்டா தெரியுது. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோன்றதுனால அப்படி பக்குவமா பவ்யமா பேசுறானோ. ஆமா ஆமா இருக்கும் இருக்கும். ஏடி நம்மளும் இப்ப கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆனாதானே கரெக்டா இருக்கும். ஏண்டி 6 மணிக்கு போறதுக்கு இப்பயே ரெடியா என்னடி பண்ண போறேன்? ஏண்டி கோயிலுக்கு பாவாடை தானே போட்டுன்னு போறேன். ஆமாண்டி எடுத்து வந்திருக்கேன் அந்த வீட்டுல இருந்து. பாவாடை தானெல்லாம் கட்டி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ ஆரம்பிச்சதா கரெக்டாக இருக்கும். அனிதா வேற எங்கே போனா தெரியல. அவள் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிருக்காடி. பாரு +1 படிக்கும் போதே அவளை இந்த கிளாஸ்க்கு அந்த கிளாஸ்க்கு அனுப்பிச்சுனே இருக்கிறாங்க. அவளுக்கு ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. திருவிழா கூட வருவாளா இல்லையான்னு தெரியலையா? வந்தால் தான் வருவா, இல்லை டியூஷன் போயிடுவா. கொடுமடாப்பா சாமி. சரி நம்ம ரெடி ஆகலாவா? நம்ம +1 +2 படிக்கும் போது இப்படி அடி கஷ்டப்பட்டு படித்தா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கும் டியூஷனுக்கும் அங்கேயும் ஓடினு காப்பர். நம்மளா ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயம். நம்ம எங்கேருந்து இதுக்குலாம் போவோம்? எருமை ஸ்கூலுக்கு போனா அம்மா உன்னை சும்மா விடுவாங்களா? அவ்வளோதான் அடி பின்னி எடுத்துருவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயமா? இது அம்மாக்கு அதில் கேட்டு வச்சுக்கேன், அவ்வளோதான் நீ. டேய் அம்மாண்ணா இங்கே இருக்காங்க, அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா சாப்பிட்றாங்க? ஏண்டி என் கூட தான் சாப்பிட்டாங்களாடி? ஐயோ சித்தி சித்தப்பெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க. சரி வா நம்ம போய் ரெடி ஆகலாம். நீ தான் எனக்கு தலைவாரி விடணும். இந்த இப்பி மண்டிய வாரினா என்ன வாரலன்னா என்னடி? இதில் என்னடி ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும்? அதில் என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்றேன். ஐயோ இதில் ஜவுரி முடி கூட வைக்க முடியாதுடி, எவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சிருக்க. அப்போ தாண்டி காலேஜ் போகும்போது தலை வரதுக்கு ஈஸியாக இருக்கு. 8 மணி பஸ்ஸுக்கு 7 மணிக்கு எழுந்து கிளம்புறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. சோம்பேறி கழுதுடி நீ. ஆனா ஆமாம் இந்த அம்மா அப்படியே 8 அடி கூந்தல் வளர்த்து வச்சிருக்காங்க. நான் தான் சொம்பிருக்காது. இவ முடி இவ்வளோ என் முடிய பெருசாக இருக்கு. என் முடி சொல்ல வந்துட்டேன். போ ஓவரா பேசாத, இருக்கிற முடிய கட் பண்ணிட்டு போறேன். மாமியார் கேள்வி இதில் தான் வெத்தலை பார்க்க வச்சிருக்கோம். இது இவ்வளோ பணம் வச்சிருக்குது. ஏண்டியா என் பையன் எதுக்கு வந்து நீ அங்கே திரும்பி நடக்கிறேன் நானே? அச்சா உங்கள் பையன் நான் இவ்வளோ பணம் இருக்கு, ஏது உங்களுக்கு பணம்? திருடின்னு வந்தேன். எதுவும் திரும்பி வந்தீங்களா கேட்குறா கேள்வி. என் புள்ள கொடுக்குறா நான் வச்சுக்கிறேன். எதுக்கு நீ என் பையன் தொடர கூட குழு காசு கட்டுறதுக்கு மறந்து வந்துட்டேன் சொல்லிட்டு வீட்டாண்டா 20 பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்களே. உங்ககிட்ட காசு இருந்ததுல கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. மேலே கட்டி எனக்கு 4 வாட்டி மிஸ்டு கால் கொடுத்து நான் உங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி டிவி மேலே காசு இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த காசு எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்க. அப்போ வேணும்னே பண்ணீங்க, உங்ககிட்ட காசு வச்சுன்னு எனக்கு தராமல் இருக்கீங்களா? ஏண்டியா குழுவில் நான் கடை வாங்கி வச்சிருக்கேன், என்ன கட்ட சொல்கிறேன்? ஓஹோ அப்போ கூட கடன் வாங்கி நான் ஊரில் இருக்கிறவங்க தானம் பண்ணிட்டேன், வீட்டுக்கு செலவு பண்ணல. அதனால நான் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, காசு கட்ட மாட்டீங்க. கடனை உடனே வாங்கி அங்கே இங்கே வேலைக்கு போய் நானே கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தின இருக்கேன். எப்படி பேசுங்க அத்தை நீங்கள்? ஐயோ இவ கண்ணில் படக்கூடாதுன்னு பார்த்து அந்த காசு பட்டுச்சு. திருவி கேள்வி கேட்குறால. சொல்லுங்க அத்தை, நான் வந்து உங்களை என் அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை வேறு மாதிரி பார்த்துருக்கீங்க. நீங்கள் வந்து என்னை வந்து உங்கள் பொண்ணாக பார்க்கல, மருமகளாக பார்த்துருக்கீங்க. ஏண்டியா நீ எனக்கு மருமக தானே பொண்ணாடியா? நான் உங்கள் மருமக தான், பாசம் வைக்கிறத சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மா மாதிரி உங்கள் மேலே பாசம் வச்சுக்கல, அதே மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி என் மேலே பாசம் வச்சுருக்கணும்ல. அதெல்லாம் பாசம்லாம் நிறையா தான் இருக்குது. அந்த பேக்கை கொடு. சாப்பிடும்போது அப்படி கீழே வச்சுட்டு ஆட்டை போட்டு வந்திருக்கா. எனக்கு தெரியாமல் இவ்வளோ காசு என் வீட்டுக்கார் கொடுத்துருக்காரு, நீங்கள் சேர்த்து வச்சு நிற்கீங்க. அந்த நட்டக்கால 2000 3000 டெய்லி சம்பளம் வாங்கிட்டு என்கிட்ட 500 1000 கொடுத்துருக்கான். மீதி காசு அவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க. நான் கேட்கும் போது கூட திரு மூச்சு வந்தான் தவிர எனக்கு இது இந்த நாள் வரைக்கும் ஒரு பதில் சொல்லலை. காசு என்ன பண்ணுறேன்னு எல்லா காசும் உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான். புருஷனை அவன் இவன் பேசாத முதல்ல. அதுவும் என் புள்ளியே என்கிட்டயே வந்து நீ அவன் இவன் பேச எவ்வளோ தைரியம் உனக்கு? அத்தா இப்போ அது பிரச்சனை கிடையாது. இந்த காசை நீங்கள் வச்சு என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட கொடுத்தாலாவது வீட்டு செலவுக்கு, பசங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஒரு நகை நட்டு வாங்குறதுக்கோ, காய்கறி வாங்குறதுக்கோ, ஒரு கேஸ் வாங்குறதுக்கோ, கரண்ட் பில் கட்டுறதுக்கோ எதுக்கான நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வச்சு என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட எதுக்கு கொடுக்குற ஒரு காசு? ஏண்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கடி உனக்கு? எனக்கு அறிவு இல்லைதான். அறிவு இருந்தால் நான் இந்த மாதிரி விட்டுட்டு இருப்பேன். ஏண்டி லூசு மாதிரி பேசாதி. வசந்தி முழுவாமல் இருக்கிறாள், அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏமாத்துறீங்களா என்ன? வேற பேசி கழுதா சொல்றது முதல் கேளு. லூசு போய் இப்போ கழுது வந்திருக்கு. சொல்லுங்க என்ன சொன்னமோ சொல்லுங்க. நான் தான் ஏமாளியாச்சேன், நான் தான் முட்டாளாச்சேன், நான் தான் கழுதியாச்சேன். சொல்லுங்க
எல்லாமே நீ தான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இப்போ வசந்தி வந்து 5 மாதம் கிட்ட வரப்போகுது அவளுக்கு. இன்னும் ஒரு 4 மாதத்தில் அவளுக்கு சீமந்தம் பண்ணணும். சீமந்தம் பண்ணும்போது ஒரு வீட்டில் ஒரு பழக்கம், ஒரு சில புது புடவைலாம் கட்ட மாட்டாங்க. கல்யாண புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் நகையாக வாங்கி வச்சிருங்க, இந்த சீர்வரிசெல்லாம் வச்சுட்டு நகை வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தங்க விற்கிற வேலைக்கு நகை உடனே வாங்க முடியுமா உன்னால சொல்லு? இது நகை வைக்க சொல்லுவாங்களா? ஆமாம், சீமந்தம் பண்ணும்போது புது புடவைலாம் கட்ட மாட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அதனால் பட்டு புடவைலாம் எடுத்து வைக்க தேவை, சீர்வரிசை வச்சுட்டு நகையாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் 1 சவரம் 2 சவரம் வாங்கினா காசு எங்கே போவேன்? கூட போய் கடன் வாங்குவியா? கடன் வாங்கி வட்டி கட்டியே போகுது. அதனால தான் என் பிள்ளை என்ன சொன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரமா, நீ சேர்த்து வையே, வசந்தி சீமந்த செலவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். உங்ககிட்ட கொடுத்தா நீ செலவு பண்ணிட்டு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். இதை தெரியாமல் இத்தனை நாளாக நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். உங்க கண்ணு எப்படியே பட்டுச்சு. அப்படியா? ஏன் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொன்னேன் நான் தப்பா நினச்சிக்க போறேன், இல்லை காசு பிடிக்க போறேன், நான் என்கிட்ட கொடுங்க சொல்லிட்டேன். அதுக்கு இல்லை உங்ககிட்ட சொல்லலாம், ஆனால் என்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ வாங்கி வச்சுன்னு வீட்டுக்கு செலவு போட்டுடுவேன். அப்புறம் காசு சேர்த்து வைக்க முடியாது, உனக்கு தெரியாமல் சேர்த்து வச்சா சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு தங்கத்தில் சொன்னான். அந்த நட்டக்காரன் இப்போதான் நல்லா உருப்படியாக ஒன்று யோசிச்சு செஞ்சிருக்கான். அதான் எப்படியும் பையில ஒரு 30,000 கிட்டே இருக்கும் போல இருக்கே. 33,000 ரூபாய் இருக்குது. ஒரு சவரம் நகை எடுக்கணும்னா கூட 80,000 85,000 ரூபாய்க்கு மேலே வைக்கணும் போல இருக்குது. இன்னும் எவ்வளோ காசு சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் என் பிள்ளை ராத்திரியும் பார்க்கலாம் ஓடி வேலை செஞ்சுருக்கான். குடும்பத்தையும் பார்க்கணும், அக்கா தங்கச்சிங்களையும் பார்க்கணும். என்ன பண்ணுறது, அவன் ஒண்டியால உழைச்சிருக்கான். நான் கூட நெட்டக்கல்ல என்னமோ எதுவும் நினச்சிட்டேன். வேற கல்யாணம் இங்கேயாலும் ஏதாவது தனியாக பண்ணி வச்சிருக்கானே, வேற ஆள் ஏதாவது இருக்குதா அவனுக்கு சம்பாதிக்க காசு எடுத்துமே அவங்களுக்கு கொடுத்துறானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தங்கச்சிக்காக ஓடி உழைச்சிருக்கா. என்கிட்ட இருந்து காசை வந்து ஏமாற்றி அம்மா கிட்ட கொடுத்து சேர்த்து வச்சிருக்கான். நெட்டக்கல்ல நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். கூட பைய கொடுப்பி இந்தாங்க வச்சுக்கோங்க, பத்திரமா வைங்க, அங்கங்கே போட்டு வச்சிருக்கீங்க. நானே வெத்தலை பாக்க எடுக்கலாம் சொல்லிட்டு உங்கள் பைய எடுத்துட்டு வந்தேன். பார்த்தா இதில் இவ்வளோ காசு இருக்குது. வீட்டில் வைக்க பயந்து இருந்தால் கையில் தூக்கி வந்தேன். கையிலேயே பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லை என்கிட்ட கொடுங்க, பேக்கில் போட்டு வைக்கிறேன். வேணா நான் கையிலே வச்சுக்கிறேன், யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்தில். மாமியார் கேள்வி இப்போ என்ன சொல்லிட்டு போச்சு? இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாதுன்னா அப்போ நீ என்ன நம்ப மாட்டேன் சொல்றீங்களா? கிழவிக்கு குசும்ப பத்தியா? ஒரு பையன் அப்படி வைக்க முடியல, ஆட்டையை போட்டு வந்திருக்கான். எல்லாம் களிகாலம் சொல்லுவாங்க பத்தியா? களி முத்தி போயிருக்குது. நல்லதுக்கு காலமே கிடையாது. வீட்டை சுற்றி மணி பிளான் சொல்லி தான் வச்சிருக்குதுங்க. எங்க தின்ன மலை கூட எங்க உட்காந்து கிணறு இருக்குதா? பணம் அப்படியே கொட்டுன்னு மணி பிளான் வச்சுக்குதுங்க. இதில் பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. இந்த செடி எதுக்கு வச்சுக்காங்க தெரியல. பணம் மட்டும் அந்த மட்டும் போதும் பொழுது, பூ காயெல்லாம் தேவையில்ல பொழுது. ஒரு பூச்செடியை ஒரு காய்கறி செடியை வச்சா கூட எதுக்காவது யூஸ் ஆகும். இந்த இலையை வச்சு வாயில கூட போட்டு மெல்ல முடியாது பத்திர மாதிரி. இதுதான் வீட்டை சுற்றி வச்சிருக்காங்க. இருக்கிற பணம் பத்திரம் பொழுது. சரி கோமதி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. போய் இப்போ கடை தந்தாதான் எல்லாம் வியாபாரம் நல்லா போகும். ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்துடுவாங்க. எங்க அண்ணன் பார்த்துட்டு அப்புறம் போலாம்ல. இருக்கட்டுமா மச்சாங்கிட்ட நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. மச்சா ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாரு. ஆமா, எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஆபீஸை கையெழுத்து போற வேலை ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால உடனே கிளம்பிட்டாருன்னு சொல்லுக்கா. ஏன் அதிகம் ஆஃபீஸில் கையெழுத்து போகிறதா இருந்தால் தான் போகணுமா சீக்கிரமா? ஏன் இளநீர் விற்கிறதுக்குலாம் கரெக்டாக போகக்கூடாதா? அதை நம்பி தானே என் குடும்பம் ஓடுது. அங்கே போனால் தானே ஒரு 4 காசு நான் பார்க்க முடியும். வந்தமா விருந்து சாப்பிட்டோமா, வேலை முடிஞ்சதானே கிளம்பி போயினே இருக்கிறேன். ஆமா வேற என்ன வேலை இருக்குது? கிளம்பி போயினே இருங்க. வந்ததே சாப்பிட்டு தானே சாப்பிட்டீங்களே. போங்க. இந்த கூறுகட்ட மனுஷன்லாம் வச்சு எப்படிதான் குடும்பம் நடத்தி நிற்கியா? சும்மா ரெடி. செய்யும் தொழிலே தேவன் சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த வேலை செய்யறோன்றது முக்கியம் கிடையாது. அந்த வேலைக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நம்ம செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். முன்னேறுங்க. இளநீர் விற்க தென்னந்தோப்பே வாங்குங்க. யார் வேணாம்னு சொன்னது? சரி, வயசு பசங்களை கோயிலுக்கு திருவிழா கூட்டு போறான்னு சுத்தி இருக்காத. போனமா சாமி கும்பிட்டோமா, நேரம் வந்தோமா அப்படின்னு இரு. ஆமா, ரொம்ப அக்கறை தான். சரிங்க மாமா. என்னடா மாமாவை கணவன் பார்த்தேன், போட்டுட்டா மாமாவை. அப்புறம் வந்து நைட்டு சீக்கிரமா பட்டு தூங்கிட்டு காலையில சீக்கிரமா 6 மணி பஸ்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாருங்க. ஏன் மாமா, எங்க அக்கா வந்து காஃபி போட்டு கொடுத்தாதான் காலையில காஃபி குடிப்பீங்களா? ஏன்டி சும்மாவே இருக்க மாட்டேனே? இல்ல, காலையில 6 மணி பஸ்க்குலாம் கிளம்பி வர சொல்றாரு, அதான் கேக்குறேன். ஏன் ஒரு 9 மணி பஸ்ஸுக்கு வந்தா வீட்டுல சேர்க்க மாட்டீங்க? கழுத்து பிடிச்சி தள்ளிட்டு இருந்தா 6 மணி பஸ்ஸுக்குலாம் வந்தீங்கன்னா வெயில் இருக்காது. வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம், காலேஜுக்கு அனுப்பலாம், இருக்கிற வேலையை பார்க்கலாம். 9 மணி பஸ்க்கு வந்தீங்கன்னா காலேஜுக்கு லீவ் போட வேண்டியதான், ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டியதான். எப்போ கிளம்பி பசங்களை அனுப்பிச்சு விடுவீங்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. உங்ககிட்ட யார் சொன்னாங்க? நாங்க எல்லாம் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து தான் வந்துக்கிறோம். கிழமை லீவ் எல்லாரும். அப்படியா? அப்ப பசங்க நாளைக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலையா? மாமா, நைட்டு கோயிலுக்கு போயிட்டு கூத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கத்துக்கு லேட் ஆயிடும். அப்புறம் காலையில எழுந்ததுக்கு லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க இந்த காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் போறது? அதான் லீவ் போட்டுலாம் அப்படியே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க. அப்கோர்ஸ். எப்படியோ போங்க, எப்பனா வந்து சேருங்க. நான் கிளம்புறேன். ஏக்கா, அவன் வீட்டுக்காரர் இருக்க சொல்லுக்கோம். ஏன்டி அவர் சொல்ற பத்தி கேட்க மாட்டேங்கிறாடி. நான் என்ன பண்றது? பேசாம டைவர்ஸ் பண்ணிடு. இப்பயும் உனக்கு 40 வயசு மேலே போச்சு. இனிமே உனக்கு புதுசாக மாப்பிள்ள பார்க்க முடியாது. சரி, போய் தொலைது இவருடைய நீ வாழ. இந்த அண்ணன் கடைங்க போய் தொலைஞ்சான். சீக்கிரமா வரனால இதுவே காலில் சுத்த நீ ஊற்றி ஓடி கிடக்குது. பாரு, ஒன்று இந்த மாதிரி இந்த என்ன பண்றது? ஏன்டி அவன் வீட்டுக்காரன் கிளம்பிட்டேன்டியா? ஏடி மாமா கூப்பிடுவா, போய் தரையிட்ட விடு. நம்ம ஊழல் நினைச்சா இங்க ஒன்று நடக்குது பத்தியா? கடுப்பா இருக்குடி எனக்கு. என்ன பண்ணி தொலைறது? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு தாவிதான் ஆகணும். அப்ப என் வீட்டுக்கார குரங்குன்னு சொல்றேன் நீ? அப்படி சொல்லலுமா? ஏடி வீட்டுக்காரன் திரும்பி வராண்டியா? என்ன போன வண்டி திரும்பி வருது? என்னம்மா கடை திறக்கல இன்னைக்கு? ஏமா, அந்த பழம் பூ மிச்சர்லாம் வாங்கினதில்ல, அந்த கட்டை பை வந்து பக்கத்து கடை கிடக்குமா, மறந்துட்டு போயிட்டு பாரு. எடுத்துனா போ. பன்னாட நாய் கட்டை பை வாங்கிறதுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல மாமா, இனி நீயாவது பேசி இருக்க சொல்றீ. அது ஒரு லூசுக்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்ல வச்சு கேட்குமா? பேச்சு கொடுத்துனே இரு. அண்ணன் எங்க இருக்கு? நான் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன். இந்த கிட்ட என்ன பேச சொல்றேன்னு தெரியலையா? பேசு எதுனா பேசு. நல்ல சுரியல் வெயில் காயுது. இப்பதான் இளநீர் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம். என்ன பேச சொல்லிட்டு ஓடிடுது. இப்ப என்ன பேசுறது மாமா? சொல்லுமா.
இப்போலாம் ஒரு இளநீர் எவ்வளோ விலை போகுது? சைஸுக்கு தகுந்த மாதிரிமா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா 4 ரகம் இருக்குது. ஓ 4 ரகம் இருக்குதா? முன்னாடி ஒரே ஒரு ரகம் தான் வச்சிருந்தீங்களா? ஆமாம்மா, இப்போ வந்து வேற வேற தகுந்த உள்ள ஆர்டர் பிடிச்சிருக்குன்னா அதனால சைஸ் வரையும் கிடைக்குது. அதனால ஒன்று ஒரு விலை வச்சு விற்கிறேன். இப்போ நீங்கள் வாங்கும்போது ஒரு இளநீர் எவ்வளோ வாங்குவீங்க? அது வந்து 25 30 35 அந்த மாதிரி வாங்குவோமா. ஏன்னா எந்த இலையில இருந்தாலும் ஒரு 5 ரூபா கூட லாபம் வச்சு விற்போம், அவ்வளோதான். ஓ அப்போ மொத்தமாக பேசி வாங்க மாட்டீங்க. இளநீர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க. அப்படி இல்லைம்மா, மொத்தமாக வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா ரகம் பிரித்து ஒன்றுக்கு ஒரு விலை வச்சு விற்பேன். அப்போ வந்து வித்தியாசப்படுமே லாபம். ஒன்றுக்கு 5 ரூபா 10 ரூபா. சரி, என்ன கணக்கு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஏம்மா, நீ ஏதாவது இளநீர் கடை போட போறியா? எங்க மாமா வீட்டில் இருக்க வேலையை செய்ய முடியல என்னால. நான் இங்கே இளநீர் கடை போடுறது. போடுமா, பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து ஒரு இளநீர் கடை கூட கிடையாது. அங்கே இளநீர் கடை போட்டு வச்சுக்க, நல்ல வியாபாரம் ஆகும். ஆமாம், இப்போ அது ஒன்று தான் எனக்கு குறை. பார்க்கலாம் மாமா. இந்த பசங்களை ஸ்கூலுக்கு இட்டு போகிறதுக்கும் அதுங்க சோறாக்கி போகிறதுக்கு துணி தைக்கிறதுமே எனக்கு நேரம் சரியா இருக்குது. எங்க நானும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலான்னு தான் பார்க்குறேன். ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நான் வேணா உனக்கு இளநீர் ஆர்டர் பிடிச்சி தரேன். என்ன எடுத்து வந்து கடையாண்டி இறக்கிடுவாங்க. நீ அங்கே உட்காந்து விற்றா போதும். நீலாம் வேற எந்த கஷ்டமா பட தேவையில்ல. உனக்கு எவ்வளோ இளநீர் வேணும் மட்டும் சொல்லு. சரிங்க மாமா, சொல்கிறேன் மாமா. இளநீர் விற்கிற மாதிரி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எடுத்துன்னு வந்து ஒரு லாரியோ 2 லாரியோ இறக்கி கொடுங்க. எடுத்த உடனே ஒரு லாரி 2 லாரிலாம் வாங்கக்கூடாதுமா. ஒரு 100 200 300 அது மாதிரி தான் வாங்கணும். நம்மளுக்கு எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நிறைய ஒரு 1000 2000 இறக்கத்தை பற்றி பார்க்கணும். ஏன்னா இளநீர் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. ஐயோ, என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் வேற பேசினு இருக்கேன். எங்க போய் தொலைஞ்சது ஃபோன் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு. அப்படிங்களா மாமா? அப்போ லாரி கணக்கெல்லாம் வாங்கக்கூடாது, வேஸ்ட் ஆயிடும். ஆமா, நானே இவ்வளோ நாளாக வியாபாரம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு லாரி ஃபுல்லாக இளநீர் வாங்கியது கிடையாது. 1/2 லாரி தான் வாங்கியிருக்கேன். ஓ அப்படியா? வண்டி மேலே காக்கா ஏறி உட்காந்து பண்ணியிருக்கேன். ஹேய் ஷோ, காக்கா வெட்டுறதுக்கு லாக்கி போட முடியும். ஏண்டி அண்ணன் ஃபோனே எடுக்கலடி. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரருக்கு கட்டை போய் தந்து கொடுத்து அனுப்பிச்சு விடு. கிளம்புறேன். கோமதி, மணியாவது சீக்கிரமாமா. ஒரு 30 ரூபா கட்டை பைக்கு அல்பிமே நின்று இருக்குது பேர். புது கட்டை போய் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. யார்கிட்ட வாங்கிச்சா உங்களுக்கு? அந்த வரேன் மாமா. இந்த மாமா என்ற வார்த்தை கேட்கும் போது அப்படி பத்திக்குது எனக்கு. ஓடி போயிடு மரியாதை தூரமா. ஐயோ ஒரு கிரிக்கி. ஏண்டி அந்த கட்டை போய் எங்கே இருக்குதே? அது உள்ளதான் இருக்குது பேர். போய் எடுப்போ. உட்காந்து எடுத்து விட்டு எழுந்துக்க மாட்டா சோம்பேறி. ஏமா, மணியாவது சீக்கிரமாமா. வராததுக்கு இந்த மனசு இப்போ நானே என்ன பண்ண போறேன் பாரு. ஐயோ மாமா நல்லா கோவப்படாத. போ கட்டை போயிட்டு வந்து கூட. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. எங்கேயோ போற மாதிரி தான் ஏன் மேலே வந்து ஏறாத்தன்ற மாதிரி நான் பண்ண சேவனே நீங்கள் தின்னமலை உட்காந்து வெத்தலை பார்த்து தெரியும் இருக்கிறேன். வந்துச்சு என்கிட்ட இப்போ. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம்னு. என்ன பார்த்தா உனக்கு இழுச்ச வயசு மாதிரி தெரியுதா? இந்த ஆட்டத்தில் வீட்டு கட்ட போய் ஆடு. வந்துடுவேன். யாருன்னா ஏமாந்தாலும் இருந்தா வந்து கவனிச்சிட்டேன்டி. புருஷங்கிட்ட ஆடுறதுக்கு துப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் இரு, எங்கள் அண்ணன் வந்த பிறகு பேசணும். முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இருன்னு சொல்ல துப்பு கிடையாது. என்கிட்ட வந்து ஆடி நடக்குது. தாய்க்கழிவு வேற ஆளக்கணும். எங்கே போய் தொலைஞ்சது தெரியல. இந்த பொண்ணுங்களாம் வந்துருக்காங்களே, பொண்ணுங்கிட்ட பேசலாம் கொள்ளலாம் அதெல்லாம் கிடையாது. எங்கள் கூட கதை பேசுறதுக்கு போய் இதுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் இதே வேலை இருக்கு. வெத்தலை பார்க்க வேணும் சொல்ல பார்த்தா கூட சதீஷ் பையனை ஆளக்கணும். எங்கே போனான்னு தெரியல.